டாக்டர் அன்புமணி அவர்களுடன் துணை நின்ற அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் ஏன், எதற்கு நடந்தது என்ன என்பது குறித்து தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் விசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாடு தான். எத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இப்போது திடீரென்று இந்த மாநாட்டினை நடத்துவதற்கான அவசியம் என்னவென்று பலரும் பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய வண்ணம் உள்ளார்கள். அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் ஏனைய பலருக்கும் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாநாட்டில் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை என பாமகவை எஞ்சிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக தமிழ் தேசியத்தை முன்வைக்கக்கூடிய தலைவர்கள் வினாவினை எழுப்பியுள்ளார்கள். இன்றைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் இது குறித்து பேச முனைகின்ற இதே சூழலில் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாமக தோற்றுவித்த அந்த தருணத்திலிருந்து தற்போது வரை மது ஒழிப்புக்கு எதிராக பல்வேறு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திரு திருமாவளவன் அவர்கள் ஏன் பாமகவை அழைக்கவில்லை என்கிற கேள்வி தற்போது வெகு விமர்சையாக எழுந்துள்ளது. குறிப்பாக எப்பொழுதும் பாமகவிற்கு எதிராக பேசக்கூடிய நடிகர், அரசியல் கட்சியினுடைய தலைவர் திரு கருணாஸ் அவர்கள் உட்பட திரு சீமான் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு வியனரசு அவர்கள் போன்றவர்கள் எல்லாமே பெருமளவிலான கேள்வியை முன்வைக்க தொடங்கியுள்ளார்கள். மது ஒழிப்பு என்றாலே தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. பல்வேறு முறை போராட்டத்தை முன்னெடுத்து சிறைச்சாலைக்கும் சென்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் அது பாமக மட்டும்தான். ஆக இத்தகைய பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய பாமகவை அழைக்காமல் திரு திருமாவளவன் அவர்கள் ஒருதலைபட்சமாக மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்கிற பெயரில் இந்த மது ஒழிப்பு மாநாட்டிலே பெரும் அரசியலை, குறிப்பாக அவருக்கான அரசியலை, அவருக்கான சுயநல அரசியலை மட்டுமே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செயலானது மிகவும் வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது, கண்டிக்கக்கூடியது என்று அத்துணை அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் பொங்கி எழுந்துள்ளார்கள். மது ஒழிப்பு என்றாலே அதற்கான அடையாளம் பாமக மட்டுமே. பாமக இன்றி மது ஒழிப்பு கிடையாது. இது ஏன் திரு திருமாவளவன் அவர்கள் உணரவில்லை என்ற ஒரு கேள்வியானது